ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்த மாதிரியே ஒரு மீல் ப்ரெப் வீடியோ தான். போன வாரம் ஷார்ட்ஸில் நான் ஒரு மீல் பிளான் சார்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா? அதை வச்சு நான் எப்படியெல்லாம் இந்த வாரத்துக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. அந்த சார்ட்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் ஷாப்பிங் வந்து போயிட்டு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நம்ம அந்த சார்ட் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது அப்போவே தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அந்த சார்ட்டை நான் ஷேர் பண்ணதுக்கப்புறமா அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. அது இல்லாமல் போன வாரம் அந்த மீல் ப்ரெப் வீடியோ பார்த்துட்டுமே நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. யூடியூப்லேயும் கமெண்ட்ஸ் பார்த்தேன், இன்ஸ்டாலையும் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதனால் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ரை கோகோனட் கொப்பரை தேங்காய் இருக்குது இல்லைங்களா, இது ஒரு பொடி அரைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டில் எப்போவுமே இருக்கும், ஆனால் தீந்து போயிடுச்சு. ஆனால் இந்த வாரத்துக்கு இதை நான் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. கண்டிப்பாக அடுத்த வாரம் அதை வச்சு ஒரு பொடி செய்வேன், அப்போ நான் சொல்கிறேன். மஞ்சள் தூள் காலி, அதாவது நீ ஊருக்கு போகிற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அதனால் ஊர்லேருந்து கொண்டு வந்த மசாலா பொடி மல்லிப்பொடி எல்லாம் ஒவ்வொன்றா காலி ஆகிக்கிட்டே இருக்குது. போன வாரம் போய் மல்லித்தூள் வாங்கிட்டு வந்தேன், இந்த வாரம் மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெல்லிக்காய் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். எங்களுக்கு இங்கே ஃப்ரோசன் தான் மோஸ்ட்டாக கிடைக்கும். சாதமாக செய்யலாம், ஜூஸாக போட்டு குடிக்கலாம், வெறுமனே கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்குமே எனக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் தாங்க ஷாப்பிங் போயிட்டு வாங்கிட்டு வந்தது. இப்போது கடகடன்னு நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். எப்போவுமே அந்த சார்ட் ரெடி பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும். அது கையில் இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம கடகடன்னு செஞ்சிடலாம். அதில் முதல் நாள் திங்கக்கிழமை நான் என்ன போட்டிருக்கேன், ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சன்னா தோசை அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது முளைக்கட்டின கடலை நமக்கு தேவைப்படும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா சனிக்கிழமையே அதை ஊற போட்டுட்டேன். இதில் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம் சுண்டல் அப்படின்னு ஸ்நாக்ஸுக்கு போட்டிருக்கேன். அது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் நமக்கு தேவைப்படும். அப்போது புதன்கிழமை ஊற வச்சுட்டு வியாழக்கிழமை ஃபுல்லாக அதை ஸ்ப்ரவுட் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிரும். அதனால இப்போதைக்கு நம்ம அந்த வேலையை செய்ய போகிறதில்ல. கடலையை மட்டும்தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். இது எப்படி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த மீல் ப்ரெப் வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். அதே மெத்தடில் தான் செய்ய போகிறோம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை. தோசைக்கு நம்ம கடலையை மட்டும்தான் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். மீதி இருக்க பொருட்கள்லாம் நம்ம ஊற வைக்கணும் இல்லையா. சிவப்பரிசி 2 கப் எடுத்திருக்கேன், உளுத்தம் பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். நம்ம கடலையை வந்து எவ்வளோ மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது முளை விட்டு வந்ததுக்கப்புறமா காட்டுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 10 மணி அந்த ரேஞ்சுக்கு தான் ஊற வைக்கிறேன். சாயந்தரமாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே நமக்கு கடலையும் முளை விட்டு வந்துடும். கூடவே காரத்துக்கு வரமிளகாய் 4 சும்மா ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இங்கே முளை விட்டு வந்துருச்சு. இதிலிருந்து 2 கப் எடுக்கணும். அதாவது முளை கட்டி வந்ததுக்கப்புறமா இதிலிருந்து நம்ம 2 கப், அந்த சிவப்பரிசி அளந்த அதே கப்பில் 2 கப் எடுத்து மிக்சர் ஜார்லேயே சேர்த்துக்கோங்க. கிரைண்டரில் நீங்கள் போட்டாலுமே இது சூப்பராகவே அரைஞ்சு வந்துடுங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பிகினராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை தள்ளி விட்டு அந்த கடலை போய் சிக்கிக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு அரைச்சிருங்க. கடைசியாக என்ன பண்ணணும், உப்பு சேர்க்கும்போது ஒரு சின்ன ஜார் எடுத்திருக்கேன், அதில் ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு நான் 3 மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த மிளகாய் கொஞ்சம் காரமாக இருந்தது. இதையும் கடைசியாக போட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. இதை நம்ம எப்பவும் போல் ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு விட்டுறலாம். திங்கக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஃபெர்மெண்ட் ஆகி வந்துருச்சு. அந்த அன்னைக்கு முகிலுக்கு இதை வச்சு தான் நான் தோசை பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த ஷார்ட்ஸுமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சின்ன பாத்திரத்துக்கு அளவாக தாங்க வரும். உங்களுக்கு வீடியோவில் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் மாவு வந்துட்டு மொத்தமாகவே கொஞ்சம் தான் இருக்குது. அதை நான் திங்கக்கிழமை நைட்டே காலி பண்ணிட்டேன். அதையும் பின்னாடி வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இனி அடுத்து சோள பணியாரத்துக்கு வெள்ளை சோளம் எடுத்து இந்த மாதிரி ஊற வைக்க போகிறோம். கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அந்த கேர்னல்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உளுத்தம் பருப்பு மாதிரியே தெரியும் தூரத்துலேருந்து பார்த்தா. இதுக்கப்புறமா இட்லி அரிசி, உங்களுக்கு இதுலேயுமே சிவப்பரிசி சேர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது தாராளமாக உங்கள் இஷ்டம் தான். ஆனால் நான் வந்து 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கூட 3/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. பொதுவாகவே 4 கப் ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 1 பங்கு உளுந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. பணியாரத்துக்கு 3/4 கப்பே போதும். இதை நீங்கள் 1/2 கப்பாக கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். அதில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம்,
இது எல்லாத்தையுமே நான் கலந்து மட்டும் தாங்க வைக்கிறேன். ஏன்னா இது என்னைக்கு தேவைப்படுதுன்னு பாருங்கள், வியாழக்கிழமை நைட்டு தான் எனக்கு தேவை. அதனால நான் என்ன பண்ணுவேன், புதன்கிழமை நைட்டு ஊற வச்சுட்டு வியாழக்கிழமை காலையில் அரைச்சேன்னா எனக்கு சரியாக இருக்கும். அதனால இதை கலந்து மட்டும் வச்சுட்டேன். ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, உங்களுக்கு வீக் டேஸ்லாம் டைமே கிடைக்காது அப்படிங்கிறப்போ நீங்கள் அரைச்சே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியன் ஸ்டோரில் ஹலீம் வீட்டும் கிடைக்கும், ஹோல் வீட்டும் கிடைக்கும். நான் போனப்போ இதுதான் இருந்ததுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. அந்த ஹஸ்க் அப்படின்னு வெளியில் இருக்க அவுட்டர் லேயர் இதில் இருக்காது, ஹோல் வீட்டில் இருக்கும். எது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் நம்ம எவ்வளோ கப் எடுக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ் என்கிட்ட ஏற்கனவே வீட்டில் இருந்துச்சு. இவ்வளோ இருக்கு இல்லையா, இதை எப்படியாவது இப்போ நான் காலி பண்ணணும். அதுக்காக தான் இந்த ரெசிபியை நான் பிளான் பண்ணேன். உடைச்ச கோதுமை மாதிரி தாங்க தெரியும் பார்க்குறதுக்கு. இதுவுமே ரொம்ப நல்லது தான். உங்ககிட்ட இது இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக நீங்கள் புதுசாலாம் போய் வாங்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரோல் ஓட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுவே சேர்த்துக்கோங்க. அது வந்து 1 கப் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டேன். இந்த வீட் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ஃபுல்லாக நிறச்சி எடுக்காமல் கொஞ்சமாக கம்மி பண்ணி எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேங்க. இது மிஸ் பண்ணாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இந்த தீபாவளி சமயத்தில் பார்த்தீங்கன்னா மிக்சர் செய்யணும் அப்படின்ட்டு அவல் வாங்க போயிருந்தேன். சிவப்பவல் தேடினப்போ இதுதான் கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வேற வந்துட்டேன். சரி இதை காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த அவல் எடுத்திருக்கேன். பார்த்தா ஒரு பழுப்பு கலராக இருக்குது. இது ஒரு 1/2 கப் எடுத்து இப்போ ஊற வைக்க வேண்டாம். மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற வச்சுருங்க. இந்த அவலை மட்டும் அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். அதனால் அதை மட்டும் தனியாக அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு சிவப்பவல் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை வெள்ளை கலர் தான் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா அதுவுமே ஓகே தான், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி தாங்க இருக்கும். லக்ஷ்மி பிராண்டே நல்லா தான் இருக்குது. இனி அடுத்து ஸ்நாக்ஸுக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நான் பாயில்டு பீனட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். அதனால் அதையுமே ஊற வச்சுக்கலாம். இதை நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, எதுவுமே ஆகாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பின்னாடி காமிச்சிருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இங்கே இது ஒரு பெரிய தலைவலிங்க இப்போது. என்னென்னா முன்னாடியெல்லாம் இந்த வரமிளகா வாங்கிட்டு வந்தேன்னா அப்படியே கண்டெய்னரில் கொட்டி வச்சுட்டு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அந்த காம்பு இருந்ததுன்னா காம்பை மட்டும் கிள்ளிட்டு யூஸ் பண்ணுற அப்போ மட்டும்தான் கிள்ளிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது ஒரு வீடியோவில் எப்போயோ நான் காமிக்கிறப்ப இந்த மாதிரி அங்கங்கே பழுப்பு கலராக தெரியுது பார்த்தீங்களா, மஞ்சள் மஞ்சளாக வந்து அங்கங்கே ஸ்பாட்ஸ் இருக்குது, வெள்ளை கலர் ஸ்பாட்ஸும் இருக்கும். கீழே பாருங்களேன், ஒரு மாதிரி அந்த அழுக்கு மாதிரி குப்பை மாதிரி அந்த இடத்துல இருக்குது. அது தண்ணியில் போட்டோம் அப்படின்னாவே அந்த குப்பை பிரிஞ்சு வர்றது நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இப்போ வர்ற மிளகாலாம் இப்படியே தாங்க இருக்குது. இந்த சீசனுக்காக என்னன்னு தெரில. அப்போது அந்த வீடியோவில் நான் அதை போட்டு அரைச்சிட்டேன் சட்னி. அப்போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்கள நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுக்கா, அது உடம்புக்கு நல்லதில்லை, வயிற்று வலி கூட வரும் அப்படின்னு சொன்னாங்களா. அதிலிருந்து இப்போ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால் அதை தனித்தனியாக பிரித்து எடுத்து தாங்க நான் ஸ்டோர் பண்ணுறேன். இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்குது தான், ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு அது உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறப்போ அதை நம்ம செய்ய முடியாது இல்லையா. அதனால அப்போ இருந்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததை அந்த ரொம்ப பழுப்பாக இருக்கிறது, அங்கங்கே ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கிறது, அது எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு கரெக்டாக எது இருக்கோ அதை மட்டும் எடுத்து கொஞ்சத்தை இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில் வச்சுக்குவேன். ஏன்னா அப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அடுப்புக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா. மீதியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நான் வச்சுருக்கேன். இந்த மீதி இருக்குது பாருங்கள் மிளகா, நம்ம வந்து அந்த அங்கங்கே ஸ்பாட்ஸாக இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவே எவ்வளவு இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாட்டிலில் போட்டது போக இந்த முரத்தில் இவ்வளவு இருக்குது. இத்தனையும் குப்பையில் தூக்கி போடுறதுக்கு அது நமக்கு மனசே வராது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரொம்ப டேமேஜ்டாக இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் தூக்கி தான் போட போகிறேன். ஆனால் ஓரளவுக்கு மேலே மட்டும் ஸ்பாட்ஸ் இருக்கும், இல்லைனா கீழே அடிப்பகுதியில் மட்டும் ஏதாவது அழுக்கு இருக்கிற மாதிரி தெரியும், குப்பை இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையுமே ஃபுல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு சேஃப்டி வார்னிங் கொடுத்துட்றேன், கை கண்டிப்பாக எரியுங்க. ஒன்று க்ளவுஸ் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி மிளகாயெல்லாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இம்மீடியட்டாக கைக்கு நல்லெண்ணெய் தடவிடுங்க. இல்லைன்னா முன்னாடியே ப்ரிகாஷனாக என்ன பண்ணுங்கள், கைக்கு க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இந்த வேலையை பாருங்கள். ஏன்னா எனக்குமே இது சேராது, கண்டிப்பாக கை எரியும். நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நேரத்துக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிக்குவேன். இந்த மாதிரி கட் பண்ணதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் இனி வேறு வழியே இல்லைங்க, தூக்கி போட்டு தான் ஆகணும். ஏன்னா பசங்களும் இருக்காங்க, அவங்க அது வயிற்று வலி வரும்னு சொல்கிறப்ப நம்ம எப்படி தெரிஞ்சே யூஸ் பண்ணுறது.
இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயை நீங்கள் தாளிப்புக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சிக்கன் பள்ளிப்பாளையம், மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் இந்த மாதிரி செய்யலாம். நான் தைப்பூசத்தன்னைக்கு அவருக்கு நான் வெஜிடேரியன் கொடுக்காம வெஜிடேரியன் கொடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அன்னைக்கு நான் காளான் பள்ளிப்பாளையம் தான் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபியுமே நான் ஷூட் பண்ணேன். ஷார்ட்ஸ்க்காக தான் எடுத்திருக்கேன். சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். திங்கக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணுறதுக்கு போட்டாச்சு. இனி அடுத்து பொரியல் பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல்னு போட்டிருக்கேன். முருங்கைக்காய் நமக்கு ஃப்ரோசன் முருங்கைக்காய் ஏற்கனவே கட் பண்ணி தான் வரும், பிரச்சனை இல்லை. ஆனால் கோவக்காய் கட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் அதை மட்டும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த காய்கறிகள் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணாலும் கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஸ்டீல் கண்டெய்னர்லையோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே இருக்க மூடி பார்த்தீங்களா, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி சேர்ந்துருக்குன்னு முந்தின நாள் நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் கட் பண்ணி வைக்கிறேன். திங்கக்கிழமை காலையிலேயே பார்த்தீங்களா, இதை நீங்கள் அன்னைக்கே யூஸ் பண்ணுறதுனா பிரச்சனையே இல்லை, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் 2-3 நாள் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். டிஷ்யூ பேப்பர் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. டெய்லி அந்த அந்த பாக்ஸை வெளியில் எடுத்து அந்த மூடியை மட்டும் தொடச்சிட்டு திரும்ப உள்ளே வச்சுருங்க. ஏன்னா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தாங்க இருக்குது மீல் ப்ரிப்பரேஷனே. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம் அப்படின்னாலும் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில வழிகள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில் எனக்கு முருங்கைக்கீரை தேவைப்படும் ராகி ரொட்டி செய்கிறதுக்கு. கீரையெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்குங்க, அதனால் ஞாயிற்றுக்கிழமையே அந்த கீரையை சுத்தம் பண்ணிட்டேன். இது செவ்வாய்க்கிழமை தான் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் ஸ்டோர் பண்ணுறேன். இனி அடுத்து புளி பேஸ்ட்டு. இந்த புளி பேஸ்ட்டெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணுற ஆளே கிடையாது. ஆனால் ஏன் இந்த டைம் பண்ணுறேன்னா, ஏன்னா எனக்கு புளி தீரப்போகுதுங்க. கடைசியாக கொஞ்சம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அது ஜிப்லாக்கில் போட்டு நான் வச்சுருக்கேன். மீதியை தான் எடுத்து இங்கே இன்ஸ்டன்ட் பாட்டில் போட்டிருக்கேன். நல்லா கழுவிடணும். கழுவிட்டு தண்ணி வந்து ஃபில் பண்ணி இன்ஸ்டன்ட் பாட்டில் நம்ம வைக்க போகிறோம். இந்த புளி பேஸ்ட் மெயினாக ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பாருக்கு புளி தண்ணி தேவைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எடுத்து ஊற வச்சு கரைக்கிறோன்னா எப்படியுமே நமக்கு தேவையான அளவை விட அதிகமாக தான் செலவழியும். சீக்கிரமாக நம்ம அதை காலி பண்ணிடுவோம் டக்கு டக்கு டக்குன்னு. புளி பேஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன், அதை கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணாவே போதும், ரொம்ப நாளைக்கு வரும். அதனால தான் நான் புளி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் ப்ரெஷர் குக் மோடில் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயே வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து எப்போவுமே எந்த புளி எங்கேருந்து வாங்கினாலும் சரி நல்லா அலசிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நான் ஊர்லேருந்தே அந்த புளி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அதில் பெருசாக கொட்டையோ விதையோ அதிகமாக இருக்காது. நீங்கள் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணுங்கள். ஏன்னா அரைக்கிறப்ப நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால் விதையெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இங்கே மாதுளை காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இது பிளான்லேயே இல்லை, ஆனால் இதை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சு. அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு தடவையும் வாங்கிட்டு வருவேன், அது இனிப்பாகவே இல்லாமல் போயிடும். இந்த தடவை ரொம்ப இனிப்பு. தமிழ் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்போ தான் முகிலும் அவரும் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. பார்த்த உடனே சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னேன். 2வது டைம் வந்து முகில் வாங்கிட்டு போனால் அவங்க அப்பாவும் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. அது ஞைன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எனக்கு வேண்டான்னு சொன்ன ஒரே ஆள் நம்ம எழில் தான். அவருக்கு வந்து இது பிடிக்காது. வேறு எப்படியாவது கொஞ்ச நாள் கழித்து கொடுத்து பழக்கணும். மீதி இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கும் பசிக்கும் இல்லைங்களா, அதனால நானும் கொஞ்சம் போட்டுட்டு போய் உட்காந்து சாப்பிட்டேன். அது சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும்தான் நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்தேன். மற்றபடி அன்னைக்கு ஃபுல்லாகவே அதிகமாக நின்றுக்கிட்டே தான் இருந்திருக்கேன். என்னோடய வாட்சை பார்க்கும்போது நான் நடந்ததை விட நின்று தான் அன்றைக்கி அதிகமாக காட்டுச்சு. ஏன்னா அத்தனை வேலை அன்றைக்கி எனக்கு. வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதப்ப இதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த இடுப்பெல்லாம் அப்படியே கலண்டு வர்ற அளவுக்கு வலிக்கும். ஆனால் கடைசியில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிக்கும்போது ஒர்த் த டைம், ஒர்த் த எஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. இங்கே சிக்கன் மேரினேட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறத ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதை அடுத்த நாள் யூஸ் பண்ண போகிறேன். அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கிறது வந்து அந்த ஜிப்லாக்ல இருக்கிறது. ஃப்ரீசரில் வைக்கிறத ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட கைண்ட் ரெக்கமெண்டேஷன். நான் வந்து 10 நாள் வரைக்கும்லாம் போகவே போகாது. ஒரு 4 நாளைக்குள்ளே அதை நான் யூஸ் பண்ணிடுவேன். இங்கே இந்த ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதை பிளெண்டர் வச்சே நான் அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. திரும்பவும் நான் என்ன பண்ணேன்னா அதே இன்ஸ்டன்ட் பாட்டில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து கொதிக்க விட்டேன். நான் ஏன் இன்ஸ்டன்ட் பாட்டிலேருந்து மறுபடியும் எடுத்தேன் அப்படின்னா அங்கங்கே திப்பி திப்பியாக இருந்தது. அதனால மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுட்டேன். நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கலர் சேஞ்ச் வந்தால் போதும். ரொம்பலாம் இது கொதிக்கணும், குக் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அந்த அந்த சாக்லேட் ப்ரௌன் கலர்லேருந்து அந்த டார்க் ப்ரௌன் கலர் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
வறுத்த வேர்க்கடலை நமக்கு நிறைய தேவைப்படும் பொடி அரைக்கிறதுக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீட் ஓட்ஸ் தோசை. அதுக்கு வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு. இது நல்லாவே பொங்கி வந்திருக்குங்கிறது உங்களுக்கு அந்த பபிள்ஸ்லேயே தெரியுது இல்லைங்களா. இது வந்து அந்த ஒரு நேரத்துக்கு மட்டும்தாங்க வந்துச்சு. பசங்க, நாங்கள் எல்லாருமே இது சாப்பிட்டுக்கிட்டோம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இது அந்த ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் வந்தது. அதனால இது நம்ம அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்கள் அளவாகவே போட்டு போட்டு அரைச்சிக்கோங்க. அந்த வாரத்துக்கு அந்த ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். எல்லா மாவுக்குமே கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கணுங்க. நான் சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க. அது எல்லாத்தையுமே என்னால் ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷூட் பண்ண முடியல அன்றைக்கி. அவசரமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் சைட் பை சைடு. பட் கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கேட்குறீங்க இல்லையா, ஸ்டோர் பண்ணுறதுல தான் பிரச்சனை, நிறையா நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பல்காக வந்து மாவு அரைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நிறைய கன்சர்ன்ஸ் ஒரு சிலருக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஐடியா நான் கொடுக்குறேன். அளவாக ஒரு கப் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை நைட்டு சோள ரவை உப்புமா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்துருப்பேன். கண்டிப்பாக அது பசங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அதனால தான் அந்த பிளாக் சன்னா தோசை மாவை நான் சேர்த்து அரைச்சி வச்சேன். பசங்களுக்கு கொடுத்துக்கலாம், நாங்கள் ரவை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இங்கே பொடி இப்போ அரைக்க போகிறோம். மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு வர போகிறோம். அதுக்கு வந்து நிறைய கருவேப்பிலை, வரமிளகாலாம் தேவைப்படும். நான் காமிச்சேன் இல்லையா, அந்த வரமிளகாயெல்லாம் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும். அதனால் அதை நல்லா அலசிட்டு அங்கே டிஷ்யூ பேப்பரில் உணர விட்டுருக்கேன். இங்கே முதல்ல கொள்ளு பொடியிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லைனா பின்டு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். வீடியோ அப்லோட் ஆன உடனேயே எனக்கு கொடுக்க முடியாதுங்க, கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பொறுமையாக. ஆனால் கண்டிப்பாக பின்டு கமெண்ட்ஸில் கொடுத்துட்றேன். ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. இங்கே அரை கப்பு, ஒரு கப் கொள்ளு எடுத்தோம் இல்லைங்களா, அரை கப்பு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா பிகினராக இருக்கீங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்த உடனே தெரியாது. வெள்ளை கலராக இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். அதனால நீங்கள் வெள்ளையே கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா கருப்பு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கல் இப்போவே நல்லா சூடாயிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்த உடனே படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல இந்த ஃப்ளாக் சீட்ஸை வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கூட நீங்கள் வறுத்துக்கோங்க. ஏன்னா மேலே உங்களுக்கு தெரிக்கும். ஸோ சேஃபாக பண்ணுங்கள். இங்கே ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நான் வறுத்துக்கிட்டேன். நல்லா ட்ரையாகவே வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வரமிளகா கொஞ்சம் அந்த ஈரம் இருந்தது, அதனால முதல்ல அந்த ஈரம் போகட்டும்னு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே வரமிளகா வறுக்கும் போது மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூனோ ஒரு டீஸ்பூனோ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா காரங்க, அதனால ஒரு 5-6 மிளகா தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா ஒரு 2 கையளவுக்கு வறுத்துக்கோங்க. அவ்வளவுதான் அந்த கொள்ளு பொடி. இனி அடுத்து வேர்க்கடலை பொடி அரைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்ததாகவே நான் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக சூடானா போதும். இப்போ தான் நீங்கள் வறுக்க போகிறீங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க இப்போவே. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, இது ரெண்டையும் வறுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போது இதுக்குமே ஒரு கையளவுக்கு பூண்டு நான் சேர்க்குறேன். பூண்டு சேர்த்துட்டு வறுத்துட்டு இது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கோங்க. வறுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. கண்டிப்பாக நெடி அடிக்குங்க, அதனால் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். எனக்கு அது பழக்கம் இருக்குது அப்படிங்கிறனால நான் சேர்த்து பெரட்டிட்டு எடுத்து வச்சுட்டேன். இதில் இன்னொரு பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ் இட்லி பொடி. அந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கையுமே நான் கீழே கொடுத்துட்றேன். அதனால தான் அதை இங்கே காமிக்கலை. காமிச்சா ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ, ஏற்கனவே ரொம்ப லென்த்தாக இருக்குது. எல்லா பொடி அரைக்கும் போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கொள்ளு பொடி அரைச்சாச்சு. இது ஃப்ளாக் சீட்ஸ் இட்லி பொடி, இதுவும் ரெடி. இந்த பீனட் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் எப்போவுமே கொஞ்சம் பார்த்து அரைங்க. அரைக்கிறப்ப கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் ரெசிபியில் ஆக்சுவலாக புளி சேர்ப்பாங்க, நல்லாயிருக்கும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இப்போது இந்த பீனட் பொடி மட்டும் இந்த நட்ஸ் பவுடர்லாம் நம்ம அரைச்சோம்னா ஒரு கன்சிஸ்டன்சி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே அந்த பீனட் பொடியை மட்டும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடச்சிருக்கு. ஃப்ளாக் சீட்ஸ் இட்லி பொடி மட்டும் அதிகமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் பொடி அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரே ஆள் நான் மட்டும்தான்.
சும்மா சும்மா அரைச்சிக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அரைச்சி வச்சுட்டேன். அதை எப்படி ஃப்ரிட்ஜில் நான் வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இட்லி பொடியை மட்டும்தான் ஒரு பாட்டில் வெளியில் வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே உள்ளே தான் வச்சுருக்கேன். இப்போ இங்கே திங்கக்கிழமை காலையில் இது வரைக்கும் பண்ண மீல் ப்ரெப்பை வச்சு இன்றைக்கி வந்து எனக்கு புதன்கிழமை நைட்டு. ஸோ இந்த திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் நான் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத மீதி இருக்க வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது முந்தின நாள் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மேரினேஷனுக்கு என்னென்ன போடணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் நான் பின்டு கமெண்ட்ஸில் கொடுத்துட்றேன், கவலைப்படாதீங்க. இப்போது இதை வந்து வெளியில் எடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இது கட்டியாலாம் இருக்காது. நீங்கள் எடுத்து கொஞ்ச நேரத்தில் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் கேப்சிகம் சட்னியும் ரெடி பண்ணிட்டேங்க. அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குங்கிறனால தான் திரும்ப திரும்ப அதை நான் காமிக்கலை. எனக்கு டைமும் இல்லை வீடியோவில். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்கிறனால அந்த அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு ரிலீஃபுங்க. நான் எப்போவுமே 5:30க்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பணும். ஆனால் இன்னைக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறனால காலையில் ஒரு 6:15க்கு தான் எந்திரிச்சு தோசையை ஊற்றினேன், சிக்கனை பொரித்தேன். ஏற்கனவே மாதுளம்பழமும் உரித்து வச்சுருக்கோம், அதை ஃப்ரூட்ஸ்க்காக வச்சாச்சு. அதுக்கப்புறமா கேப்சிகம் சட்னியை வச்சு நான் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். காலையில் அதையே சாப்பிட்டுட்டும் கிளம்பிட்டான். ஏன்னா 7 மணி அப்படிங்கிறப்ப அவன் ஸ்கூலில் இருக்கணும். 6:45க்கெல்லாம் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே தான். டீப் ஃப்ரைட் அப்படிங்கிறதுனால சிக்கன் பீஸ் மட்டும் நானும் அவரும் ஒன்று மட்டும் சாப்பிட்டோம். ஸோ இங்கே வேக வைக்கிறதுக்கு நான் வேர்க்கடலையை இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்குள்ளே வைக்க போகிறேன். கீழே இருக்க கண்டெய்னரில் வேர்க்கடலையை போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கு மேலே இருக்கிறதுல பசங்களுக்கு என்றைக்குமே ஒயிட் ரைஸ் தாங்க. நாங்கள் மட்டும்தான் கீனுவா எடுத்துக்கிறோம். அதனால் பசங்களுக்காக சாப்பாடு அதில் வச்சுருக்கேன். ஏன் எண்ணெய் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேங்க. எப்போவுமே அது ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இன்சர்ட்டை உள்ளே வைங்க. இந்த இன்சர்ட் வந்து அமேசானில் வாங்கினதுங்க. ஒரு 7 வருஷம் இருக்குது வாங்கி. உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் பின்டு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். மேலே இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்களா, அந்த ஓட்டையாக இருக்கு இல்லையா, அதனால் அந்த இடத்துல நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு எந்த காய்கறி வேணாலும் வைக்கலாம். நான் கார்ன் வச்சுட்டேன். ஏன்னா அந்த அன்னைக்கு எனக்கு ஸ்நாக்குக்கு ஸ்வீட் கார்ன் தான் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே டைமில் நம்ம வேக வச்சிடலாம். ஒரு நாள் முழுக்க நான் கடலையை ஊற போட்டேங்க. அதனால எனக்கு 16 நிமிஷத்தில் வெந்து வந்துடுது. உங்களுக்கு வந்து நல்லா வேகணும்னா 20 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் அரிசி வந்து இவ்வளோ நேரம் தேவைப்படாது. இப்போ கடலை வேகணும் இல்லையா, அதனால அந்த டைம் வரைக்கும் அரிசி குழஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சும்மா ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் உள்ளே விட்டுருக்கேன். மற்றபடி எண்ணெய் அவசியம் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் இருக்கு இல்லையா, இதுக்கு வெங்காயம்லாம் தேவையே இல்லை, டக்குன்னு ரெடி ஆயிரும். கட் பண்ணி வச்சுருந்தோன்னா எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு கோவக்காயும் போட்டுருங்க. உப்பு சேர்த்து கடைசியாக நம்ம வறுத்த வேர்க்கடலை ரெடியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒரு கையளவுக்கு சேர்த்து இறக்கிடலாம். இப்போ இங்கே வந்து சாப்பாடு பசங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது அந்த ஸ்டீமர் பிளேட்லேருந்து விழுந்த ஒரு இது, அதனால தான் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கருப்பாக தெரியுது. மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வேர்க்கடலையும் எனக்கு சாஃப்டாகவே வெந்து வந்துருச்சு. இதை தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா இது அடுத்த நாள் தான் ஸ்நாக்ஸுக்கு தேவை. ஸ்வீட் கார்ன் தான் அந்த அன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போது பருப்பு வந்து நான் வேக வச்சுருந்தேங்க சாம்பாருக்கு. அது அந்த அன்னைக்கு தான் நான் பண்ணேன். இதெல்லாம் மீல் ப்ரெப் நான் பண்ணலை. பருப்பெல்லாம் சாம்பாருக்கு எல்லாம் அங்கே போட்டு வச்சுட்டேன். ஆனால் புளி பேஸ்ட் நமக்கு ரெடியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இதுலேயே கம்மியாக தான் எடுக்கிறேன். இந்த அளவுக்கு தாங்க தேவைப்படும். நீங்கள் ரசத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். இதுவே நான் புளி எடுத்து நான் கரைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நிறைய எனக்கு செலவழியும். அதை ஊற வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே நான் மொத்தத்தையும் ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை ஒரு பாட்டில் அந்த தண்ணியை ஊற்றி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப நாளைக்கெல்லாம் வராது. அதனால இந்த பேஸ்ட் வந்து எல்லா வகையிலையுமே கொஞ்சம் நமக்கு யூஸ் ஆகும். இந்த புளி பேஸ்ட்டை நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலான்னு கேட்பீங்க. அது 2-3 மாதம் வரைக்கும் கூட ஒன்றும் ஆகாதுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மீல் பிளேட் ரெடி. அந்த அன்னைக்கு என்னென்ன சேர்த்துருந்தோம், ட்ரம்ஸ்டிக் சாம்பார், கோவக்காய் பொரியல், கீன்வா, பாயில்டு எக்கு. பாயில்டு எக்கெல்லாம் நம்ம எக் மேக்கர் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். கீன்வா சீக்கிரமாக நான் ஷேர் பண்ணுறேங்க. அது ஷார்ட்ஸில் போடணுங்கிறதுக்காகவே எடிட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். இங்கே அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம அந்த சோள ரவை உப்புமா செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு காய்கறிகள் மதியம்தான் கட் பண்ணேன். இங்கே பாருங்களேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே கழுவி தொடச்சிட்டு கட் பண்ணியே வச்சுட்டேன். இந்த தக்காளியெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாம்பாருக்கு போட்டது போக எனக்கு கொஞ்சம் இருந்தது, அதை ஏன் தூக்கி போடணும் அப்படின்னு அதனால அதை வச்சுருக்கேனே தவிர, வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். அதனால் தக்காளி கட் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை, இருந்துச்சுன்னு நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி இந்த மாதிரி நமக்கு தேவைப்படும் உப்புமாவுக்கு.
அதையும் நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். சாயந்தரம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணேன், குக்கரில் தாளிப்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்டிப்பாக தேவைப்படும், அதனால அதை மட்டும் அப்போதைக்கு கட் பண்ணேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. தக்காளி இருந்ததுனால நான் சேர்க்குறேன், இல்லைனா தக்காளி உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறமா காய்கறிகள் போட்டு நம்ம எப்போவுமே ரெகுலர் உப்புமா செய்வோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடு தான். ஆனால் நான் பாத்திரத்தில் செய்யாமல் குக்கர்லேயே வைக்கிறேன், டக்குன்னு வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஜோவர் ரவை அப்படிங்கிறது சோள ரவை தாங்க. இதில் மில்லட்ஸ்லேயே எல்லா வெரைட்டிலையும் நமக்கு ரவை கிடைக்கிது இப்போது. இந்த கோதுமை ரவை மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பெருசாலாம் வித்தியாசம் தெரியாதுங்க. நான் வந்து இது எப்படி சாப்பிட்டா நம்ம வந்து அதை சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது 1 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்தால் 2 கப் தண்ணி சேர்ப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். நான் காய்கறி வேகறதுக்காக மட்டும் 1/2 டம்ளர் விட்டு அந்த காய் வெந்ததுக்கு அப்புறமா அந்த ரவையை சேர்த்துட்டு ரவைக்கு மட்டும் 2 டம்ளர் தண்ணி மறுபடியும் சேர்த்தேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே, அதனால இப்படி வச்சு எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக எனக்கு வந்துட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் அவ்வளவுதாங்க தேவைப்பட்டுச்சு. இங்கே சாம்பார் வந்து அன்றைக்கி மதியம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் ஓவர் சாம்பார் தான் அந்த ரவை மேலே இப்படி ஊற்றிக்கிறேன். பசங்களுக்கு அந்த கருப்பு கொண்டக்கடலை தோசையும் லெஃப்ட் ஓவர் சாம்பாரும், எங்களுக்கு இது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேளை இது வந்து சாப்பிட்றதுக்கு பிளாண்டாக இருக்குது, என்னமோ வித்தியாசமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா பீனட் பொடி, அதை மேலே இந்த மாதிரி கொஞ்சம் டாப்பிங்கில் போட்டுட்டு சாப்பிட்டு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அடிக்ட் ஆகிருவீங்க. ஏன்னா எனக்கெல்லாம் உப்புமாங்கிறதே பிடிக்காது. என்ன மாதிரி ஆட்கள் உப்புமா சாப்பிட்றதுக்கு என்னென்ன வழிவகை இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இங்கே வந்து ராகி ரொட்டி இந்த ரெசிபி ஏற்கனவே இருக்குது, நான் கீழே லிங்க் வேணால் கொடுக்குறேன். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணேன்னா, வறுத்த வேர்க்கடலை என்கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா, ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை போட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய், உங்களுக்கு ஒரு வேளை வரமிளகாய் வேணும்னா வரமிளகாய் கூட போட்டுக்கோங்க. அந்த வேர்க்கடலையும் அந்த மிளகாயை மட்டும் அரைச்சி விழுதாக இந்த ரொட்டி மாவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டால் தான் இந்த ராகி ரொட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வாயில் வந்து தட்டுப்பட்டால் நம்ம காரமாக இருக்கும் இல்லையா, நான் அதனால அரைச்சிட்டேன். கூட கொஞ்சமாக வேர்க்கடலையும் போட்டு அரைக்கவும் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கூட புளிச்சட்னி ரொம்ப நல்லா போகும், இல்லைனா காரச்சட்னி. இந்த சட்னி ரெசிபீஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குங்க, அதை நான் லிங்க் கொடுக்குறேன். இது செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருச்சு அந்த ராகி ரொட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் கோதுமை ஓட்ஸ் தோசை. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் இதை வந்து நார்மலாக இப்படியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா நான் காமிக்கிற மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த டேஸ்ட்டுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுவீங்க. முட்டை தோசை வந்துட்டு ப்ரோட்டீன் இன்டேக்குக்கு கண்டிப்பாக பாயில்டு எக் காலையில் எடுக்கிறது ரொம்ப நல்லது தான். எல்லா நாளுமே காலையில் நமக்கு செய்ய முடியாது, நமக்கும் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். அப்போ நான் இந்த மாதிரி முட்டை தோசை தான் சாப்பிடுவேன். இதில் அந்த பீனட் பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை மேலே போட்டுக்கோங்க. நீங்கள் ரெகுலராக ஆம்லெட்க்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட, ரெகுலராக போடுற அந்த மிளகுத்தூளை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த பீனட் பொடி இல்லை நீங்கள் அரைச்சி வச்சுருக்க வேறு ஏதாவது பொடி மேலே தூவி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஒரு தோசை மட்டுமே போதும், சைட் டிஷ் கூட உங்களுக்கு தேவையே படாது. கூட நீங்கள் வேறு ஏதாவது எடுத்துக்கலாம், பயிறு வகைகள் ஏதாவது முளைக்கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சமாக பக்கத்தில் வச்சு எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் காலையில் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்தோன்னே இது சாப்பிட்டப்ப அப்பாடா அப்படின்னு இருந்தது. இந்த பாயில்டு பீனட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கொடுத்தோன்னா எல்லா வாரமுமே சாப்பிட மாட்டாங்க. அப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பூ, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, அதை அரைச்சி சுண்டல் வந்து எப்போவுமே தாளிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி தாளிப்பு சேர்த்து நான் இதில் கேரட்டும் போட்டிருக்கேன். துருவின கேரட்டை போட்டு வேக வச்சுருந்த அந்த வேர்க்கடலை அரைச்ச விழுது சூப்பராக இருக்கும். காரத்தை மட்டும் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. 2 மிளகாய் போடுற இடத்துல 1 மிளகாய் போட்டுக்கிட்டிங்கன்னா தாராளமாக பசங்களும் சாப்பிட்டுக்கலாம். இப்போல்லாம் பால் இதெல்லாம் வாங்குறதுக்கு என் வீட்டுக்காரர் கடைக்கு போகிறதில்ல, வால்மார்ட்டில் ஆர்டர் போட்டு விட்டுருவாரா. பீன்ஸ் மட்டும் விட்டு போயிருந்தது, அந்த அன்னைக்கு நைட்டு வர்ற மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்திருக்காரு. நான் மீல் ப்ரெப்பெல்லாம் பண்ணி செம்ம டயர்டு, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போய் தூங்கிட்டேன். அவர் என்ன பண்ணார், தூக்கி அப்படியே இந்த பீன்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்காரு. அடுத்த நாளும் எந்திரிச்சு எனக்கு இதை மாற்றி வைக்கிறதுக்கே இல்லை, அப்படியே நானும் விட்டுட்டேன். 4 நாள் ஆகிப்போச்சுங்க, அந்த பீன்ஸ் அப்படியே நல்லா இருக்குது. அந்த கவரில் தெரியுதுங்களா, அந்த பேக்கேஜ் வந்த பேக்கேஜே ஓட்டையாக இருக்குது, வெளியில் மேலே ஜிப்லாக் இருக்குது.
ஸோ அந்த ஏர் சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரில, பீன்ஸு இப்போ வரைக்குமே அதே மாதிரி தாங்க இருக்குது. வாடி போகவோ இல்லை அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட், நான் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே அது என்ன ஆகும், பிசு பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி தொடுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் 4 நாளைக்கு மேலே. ஆனால் இது சூப்பராக இருக்குங்க. இந்த ட்ரிக்கு நமக்கு இத்தனை நாளாக தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு அந்த கவரை நான் பத்திரப்படுத்தி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கினோம்னா இந்த கவர் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அப்படி வாங்கிட்டு வர்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கவரை பத்திரப்படுத்தணும். சாம்பார் வைக்கிற அன்னைக்கு அந்த பருப்பை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து நான் வச்சுருந்தேன். இதுக்குன்னு பருப்பை நீங்கள் செய்ய வேண்டாம், சாம்பார் எப்படியும் வைப்போம் அதில் இருக்கிற பருப்பை எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த பூண்டு இருக்கு இல்லையா, இது பொடி வெரைட்டிஸ் எல்லாம் நிறையா அரைக்கிறதுக்காக நம்ம உரிச்சது, அதில் மீதி கொஞ்சம் இருந்துச்சுன்னு அதையும் எடுத்து வச்சேன். இப்போது புளி பேஸ்ட்டு ரெடி, பருப்பு இருக்குது, பூண்டு இருக்குது, தக்காளியை மட்டும் கட் பண்ணி போட்டு பூண்டை தட்டி போட்டுட்டு பருப்பு ரசம் டக்குன்னு வச்சிடலாம். பருப்பு ரசம் ரெசிபி லிங்க்கையும் நான் கீழே பின்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் மீல் ப்ரெப் அப்படிங்கிறது மொத்தமாக தான் செஞ்சு வைக்கணும்னு இல்லை, நம்ம அன்னன்னைக்கு சமைக்கிறதுல மீதி வர்றதை கூட ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி நம்ம அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு சூப்பரான பொடி ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பூண்டு நல்ல ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 10 இருந்தால் போதுங்க. அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 10க்கு மேலே வேண்டாம், ரொம்ப காட்டமாக இருக்கும். அப்புறம் 10 போதும். ஒரே ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவே மிளகு இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இதை தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி 2 கொத்தளவுக்கு போட்டுக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், பூண்டும் மிளகும் ப்ராப்பராக கரெக்டாக சேர்க்கணும். ரொம்ப அளவுக்கு மீறி சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப காரமாயிரும். அதனால் ஒரு 10 பல் பூண்டு போதும், ஒரு டீஸ்பூன் மிளகு போதும். இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து இதை மொத்தமாக ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வேர்க்கடலை வேணும்னா வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம வடித்து வச்சுருக்க சாதம், நீங்கள் கீன்வா இருந்தால் கீன்வா கூட சேர்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு கீன்வா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெள்ளை சாதமே எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 2 கப் அளவுக்கு போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இது இந்த பூண்டு சாதம், அது நம்ம மிளகு போட்டு அரைச்சிருக்கோம். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க இது. நிஜமாகவே நீங்கள் இதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா. ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ், காலேஜ் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் இது. அந்த அன்னைக்கு நான் சிக்கன் வறுவலும் செஞ்சுருந்தேன். 2க்குமே பொருத்தம் பர்ஃபெக்டாக இருந்தது. என் வீட்டுக்காரர் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, இனிமேல் இதை அடிக்கடி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பவுடர் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த பூண்டு மிளகெல்லாம் போட்டு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னா அதை கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு வெரைட்டி ரைஸ் நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா, இந்த பூண்டு சாதம் மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு. இதில் முந்தின நாள் கேரட் பீன்ஸ் பொரியல் நிறையா செஞ்சுட்டேன். அதனால அந்த லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லி அடுத்த நாளைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால முட்டைக்கோஸ் பொரியல் நான் செய்யலை. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் மீல் சார்ட்டில். எல்லாத்தையுமே டெய்லியும் தான் ரெடி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ எல்லா பொடியும் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு நான் உள்ளே வைக்க போகிறேன். ஒரே ஒரு பாட்டில் ஃப்ளாக்ஸீட் இட்லி பொடி மட்டும்தான் வெளியில் இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஷார்ட்ஸுமே கொஞ்சம் நேரத்தில் நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் எடுத்துருக்க ரெசிபிஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா டைம் கிடைக்கிறப்ப நான் போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த ரீசன்னால தான் என்னால் சரியாக ரிப்ளை பண்ணவே முடியறதில்ல கமெண்ட்டுக்கெல்லாம். வேலை இருந்துக்கிட்டே இருக்குது பேக் டு பேக். இது புளி சட்னி செஞ்சப்போ எடுத்த வீடியோ, அதுக்கப்புறம் மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் நான் எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிளிப்பிங்கும் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். டீட்டெயில் ரெசிபி சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். உங்களோட லைக் மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன். வேறு எந்த வீடியோக்கும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. 2 நாளாக அப்படியே தலையை பிச்சுக்கிற அளவுக்கு இருந்தது வேலை. ஃபைனலி நான் அப்லோட் பண்ணிட்டேன். நித்யா ரவி அவங்களோட பேர் மட்டும்தான் பார்த்தேன். அவங்களுக்கு நம்மளோட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிஸ் பண்ணவங்கள அடுத்த வாரம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பபாய்.